வணக்கம். கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் சுலபமாக MBBS இன்ஜினியரிங் படிப்பது எப்படி என்பது தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம். நம்மிடையே அமோகா ஓவர்சீஸின் மேனேஜிங் டைரக்டர் கல்வியாளர் திரு கார்த்திக் முருகன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வெளிநாட்டில் குறைந்த அளவில் மருத்துவம் படிப்பது சாத்தியமான ஒரு விஷயம் தானா? கண்டிப்பாக சாத்தியம் மேடம். ஆக்சுவலாக சொல்லுவாங்க மேடம், நான் என்ன சொல்லுன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் மேடம் யார் வேணாலும் MBBS படிப்பை வந்து ரொம்ப சுலபமாக படிக்கலாம். இது சாத்தியம்தான் மேடம். அதில் இப்போ அமோகாவுடைய மிக முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ +2 முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேடம். என்ன கன்ஃபியூஷன்னா, சார் நான் வந்து +2 எக்ஸாம் முடிச்சிட்டேன் சார், நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு வந்து நீட்டில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், இல்லைனா +2 வந்து குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நான் டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க மேடம். ஆனால் கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அது நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் வித் சம்வேர் எல்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு MBBS படிக்க போகிறேன்னா எதனால MBBS நான் படிக்கணும், இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னா எதனால நான் இன்ஜினியரிங் போய் படிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து இப்போ MBA படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, MS படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதற்குண்டான ஒரு பேசிக்கான ஒரு கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். அந்த கவுன்சிலிங்கை தான் இன்றைக்கி அமோகா மூலியமாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் மேடம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் BDS கோர்ஸ் போக மாட்டேன், BPharm கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பே வந்து இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அதே மாதிரி தான் மேடம், இப்போ இன்ஜினியரிங் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை EEE எடுத்து படிக்கலாமா, இல்லை ஏரோநாட்டிக்கல் போகலாமா, இல்லை ஏரோஸ்பேஸ் போகலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, வேலைங்கிறது எப்போ கிடைக்கும், நம்ம படிக்கக்கூடிய அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும், மனப்பாடமான ஒரு எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ இந்த எஜுகேஷன் வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, சார் நான் மெக்கானிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் படிப்பை உலகத்தில் முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அந்த இடங்களில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதில் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா, மெக்கானிக்கல் படிப்புனா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இது எதையுமே யோசிக்காமல் பிளைண்டாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைங்கிறது கிடைக்காது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து ஒரு சில நாடுகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும், செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கணும், PR கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 7-8 விஷயங்கள் எந்த நாடுகளில் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நாடுகளில் வந்து இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், MBA போய் படிக்கலாம், MS போய் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அந்த வகையில் ஒரே ஒரு முறை மேடம், அமோகாவுக்கு வந்து யாரும் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு எல்லா ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்னால் முடியுமா சார் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸுமாங்க. இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்மளுடைய மைண்டு மட்டும்தான். அந்த மைண்டை நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் கண்டிப்பாக ஒரு MBBS படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் யார் வேணாலும் MBBS போய் படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு MBBS படிப்பை இங்கே படித்து முடித்த பிறகு MS படிப்பை இங்கிலீஷில் போய் படிக்கலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், நான் சொல்லக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு இந்த உலக சுகாதார மையம் அங்கீகாரம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜெர்மனியில், ஸ்வீடனில், நார்வேயில், டென்மார்க்கில், ஃபின்லாண்டில், இட்டாலியில் இந்த 6 நாடுகள் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா, இது இன்றைக்கி நேற்று கிடையாது மேடம், என்னுடைய 17 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு சின்ன கிராமம் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2000 டாக்டர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார்,
அதாவது என்ன +2 குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லி அந்த ஆசை இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நிச்சயமாக பண்ணி கொடுக்க முடியும். சரி, வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எந்தெந்த நாடுகளை வந்து நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க? ஆக்சுவலாக மேடம், நீங்கள் அமோகா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், என்னால் இவங்களுக்கு எந்த நாடுகளில் வேணாலும் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகளில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கோடி ரூபா செலவாகும். நீ உலகத்தோட மிக பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி எப்படின்னா பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் அப்பர்சன், இங்கெல்லாம் உள்ளே என்ட்ராகன்னா 5லேருந்து ஒரு 6 கோடி ரூபா செலவாகுது. அதுக்கு நீங்கள் சேட் எக்ஸாம் எழுதணும், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாடுகள்லையும் இன்றைக்கி அமோகா மூலியமாக சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை மேடம் நான் 2 ஆப்ஷன் கொடுப்பேன். ஆப்ஷன் 1, நீ உலகத்தில் 164 நாடுகள் வந்து இருக்குது சார், ஏதாவது ஒரு நாடுகளில் போயிட்டு என்னுடைய குழந்தை வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸை படித்து முடிச்சுட்டு வந்தால் போதும், அந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா போய்க்கலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, ஜார்ஜியா, ரஷ்யா, செர்பியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், கிர்கிஸ்தான், கசகிஸ்தான், ஜமைக்கா, மலேசியான்னு சொல்லிட்டு எங்களால் இந்த 13 நாடுகளில் கேரண்டியாக சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் அமோகாவுடைய மிக முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது கிடையாது. நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கணும், ஒரு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும். நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் 1 ஆப்ஷன், நீங்கள் நம்பர் 2 ஆப்ஷனுக்கே போக வேண்டாம். சார் என்னுடைய பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கணும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. கண்டிப்பாக எம்பிபிஎஸோடு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு எம்எஸ் படிக்கணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில், ஜார்ஜியாவில், செர்பியாவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானில், உஸ்பெஸ்கிஸ்தானில், கசகிஸ்தானில் இது மாதிரி நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பை மட்டும் தான் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எம்எஸ் படிப்பை அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபா செலவு பண்ணி நம்ம பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போசர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை இப்போ குறிப்பாக வந்து யூரோப்பில் போஸ்னியா, அர்மேனியா, போஸ்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு மேக்ஸிமம் ஒரு 5 லட்ச ரூபா, 6 வருஷம் 30லேருந்து 32 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா நீ உலகத்தோடைய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எங்களால் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அர்மேனியா. அர்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு 6 லட்ச ரூபா செலவாகும். 6 வருஷம் படிக்கணுமா 36லேருந்து ஒரு 38 லட்ச ரூபா செலவாகும். அதே மாதிரி மேடம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இப்போ ஒன்றும் இல்லை, ரஷ்யாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கபர்தினோ, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கிரிமியா, யூனிவர்சிட்டி ஆஃப் மாரி, ஓல்வோகிரேட், கசான்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் தான் இருக்கும். 6 வருஷம் படிக்கணுமா 25 லட்ச ரூபாய் எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஜார்ஜியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷம் ஃபீஸ் மட்டுமே $8,000. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய். ஆவரேஜாக ஒரு வருஷம் படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபா செலவாகும். இப்போ 6 வருஷம் படிக்கணுமா 60 லட்ச ரூபா செலவாகும். அதே மாதிரி தான் லாட்வியா, லித்துவேனியா. ஸோ இது மாதிரி எந்த நாடுகளில் வேணாலும் இன்றைக்கி அமோகா மூலியமாக சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக சார் நான் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கணும் சார், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும், குறிப்பாக நான் எம்எஸ் படிப்பை நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, அங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 யூரோஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா 4,000 யூரோஸ். நீங்கள் 4,000 யூரோஸில் 3,000 யூரோஸில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிலையுமே படிக்க முடியாது. இவங்களுக்கு அந்த WHO + UN வந்து எதனால் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க மேடம்? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. என்ன சார் வந்து இதே யூனிவர்சிட்டி பற்றி பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் எய்ம்ஸ் தான் நம்பர் 1. அதே மாதிரி தான் குறிப்பாக எதனால் இது மாதிரி பல்கலைக்கழகத்தை நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 125 வருஷம் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். 125 இயர்ஸ் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குமா கிடைக்காதா?
100% எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிசன் சொல்ல ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடங்களில் இன்னைக்கு அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மேடம், இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரஷ்யாவில் போனாலும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யன் மொழி வந்து படிக்க சொல்லுவாங்க. பட் நான் சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் குறிப்பாக போஸ்னியா இல்லைன்னா அர்மேனியா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இங்கிலீஷ்லேயே படிக்கலாம். என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த மொழியில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எதனால் இந்த மொழியை வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து எந்த நாடுகளில் வேணாலும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் நேரடியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாகனா ப்ராசஸ், டெம்பஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்க படித்து முடித்த பிறகு சார் நான் எப்படியாவது லண்டனில் போய் வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கிற டாக்டர்ஸ் வந்து தாராளமாக லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இங்கே அவங்க என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தேர் ஃபாலோயிங் இன் அமெரிக்கன் சிலபஸ். 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரி வந்து ப்ராக்டிக்கல். நாளைக்கு இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போஸ் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்காக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது 3000 டாக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் அமோகா மூலியமாக அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் சொல்லக்கூடிய இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே போக முடியாது. யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியும். இப்போ வந்து எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா மேக்ஸிமம் ஒரு 75 ஸ்டேட். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கலாம், எம்எஸ் படிப்பு வந்து இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீ ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்டு இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு உங்களுடைய எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான சாத்தியம்தான். ஸோ என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார், நான் ஒழுக்கமாக இருப்பேன் சார், நான் ப்ராப்பராக படிப்பேன், நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீஸ் எங்களால் வந்து கட்ட முடியும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமோகோட செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் யார் வேணாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். சரி, வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கவனிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் சார்? மேடம் ஒரு 14 விஷயம் இருக்குது மேடம். நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே விஷயந்தான். நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணாதீங்க. அவங்க வந்து +2 குறைவான மதிப்பெண் எடுத்திருந்திருக்கலாம், இல்லை நீட்டில் வந்து 300 மதிப்பெண் எடுத்திருக்கலாம். அதை பற்றி நம்ம லைஃப் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அவங்களுடைய வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேரியாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அவங்களுடைய பாதுகாப்பு. இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் மேடம் இப்போ அமோகா மூலியமாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை நாட்டு மக்கள் இருக்காங்க, என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன சாப்பாடு இருக்குது, எது மாதிரி வந்து ஹாஸ்டல் வந்து இருக்குது, படித்து முடிச்ச பிறகு வேலைவாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேடம் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனே வந்து கொடுக்குறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் மேடம் பாதுகாப்பு மேடம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரை என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, வெதர் தே ஆர் ஃபாலோயிங் இன் அமெரிக்கன் சிலபஸ், யூரோப்பியன் சிலபஸ் ஆர் ஓல்டு பிரிட்டிஷ் சிஸ்டம். இந்த அமெரிக்கன் சிலபஸ், யூரோப்பியன் சிலபஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொல்லித்தரோட விதம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே டெக்னாலஜியோட கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டினேட்டட் பாடிஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கிளினிக்கல் நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அமெரிக்கன் சிலபஸ், யூரோப்பியன் சிலபஸ் இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அந்த யூனிவர்சிட்டி வந்து மெம்பர்ஷிப் வந்து வச்சிருக்கணும். இட் சுட் பி a கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மேடம். நாங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். அது இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன்,
அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்லிட்டு முக்கியமான அக்ரெடிடேஷன் தான் வச்சுருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, எம்எஸ் படிப்பை அந்த நாடுகளில் அவங்க இங்கிலீஷில் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் கூட நம்ம பேரண்ட்ஸோட பயம் என்ன, செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அஃபோர்டபுளாக இருக்கணும். இந்த 13-14 விஷயங்கள் எந்த நாடுகளில் கிடைக்குதோ அது மாதிரி நாடுகளில் வந்து உங்கள் குழந்தைங்க போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டாக்டராக வந்து வர முடியும். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக உங்களுக்கு ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். வெளிநாடுகளில் அமோகா ஓவர்சீஸ் வாயிலாக பயின்ற மாணவர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்ஸை பகிர்ந்துக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, நான் டாக்டர் சபரி பேசுகிறேன். நான் வந்து சிவகங்கையிலேருந்து வரேன். எங்கள் நமக்கு தெரியும் நம்ம ஊரில் எப்படி டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அங்கே வந்து செலவு அதிகமாகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாரின் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சாரோட ப்ரோக்ராம் வந்து நியூஸில் பார்த்தேன், அமோகா ஓவர்சீஸ். சார் கார்த்திக் சார் தான் எனக்கு நிறைய அசிஸ்ட் பண்ணார். நான் வந்து அவங்க தான் எனக்கு விசா, அக்கமடேஷன் எல்லாத்துக்கும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. நான் இங்கே போஸ்னியா படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சுலுக்கா. இங்கே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டீச்சர்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் ஆகலாம். நம்ம கம்பேரிட்டிவாக இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நல்லா சொல்லித்தராங்க. அப்புறம் இங்கே வந்து மஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு. மற்றபடி ஃபுட் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இங்கே வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல சிட்டி. நம்ம ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை இங்கெல்லாம் வரீங்களா, உங்களுக்குலாம் நல்ல விஷயம். முக்கியமாக கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இதில் அசிஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து எதுக்கு வந்தேன்னா முக்கியமாக டாக்டர் படிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், இங்கேருந்து எனக்கு யூரோப்பியன் வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் நிறையா பிஜிஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. இங்கே வந்து டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணுறப்ப. இங்கே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் அட்மிஷன் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணது அமோகா ஓவர்சீஸ் கார்த்திக் சார் தான். நீங்கள் எந்த விதமான டவுட்டு எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அமோகா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கும், முக்கியமாக நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்பி அனுப்பலாம் உங்கள் பசங்களை. முக்கியமாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமோகா ஓவர்சீஸ்க்கும் கார்த்திக் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா டாக்டர்ன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. அவர் எனக்கு இப்போ வந்து அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, இன்ன வரைக்கும் நடந்து போகும். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி வரலாம். மாணவரோடைய ஃபீட்பேக்கை நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக நம்ம டீச்சிங்னு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? நம்மளுடைய மாணவர்களால் அங்கே போய் மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போது நம்ம ஒரு டெஸ்டிமோனியல் பார்த்தோம் மேடம். இது மாதிரி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு நாங்களே வந்து காட்டுவோம். அதுவும் இல்லாமல் இப்போ அவர் சிவகங்கை பற்றி சொன்னார். இப்போ சிவகங்கை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா மேடம், சொல்லுவாங்களே மேடம், தெய்வத்தினால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 மதிப்பெண் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவர். ஆனால் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி வந்து இப்போ குறைவான சீட்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து அட்மிஷனுங்கிறது வந்து கிடைக்கல. இப்போ நான் முதலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன். நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன் இருந்ததுன்னா, ஏன்னா எம்பிபிஎஸ் படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது மேடம். இன்றைக்கி வந்து 100% ஜாப் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நிறைய சம்பாதிக்க முடியும் மேடம், நல்ல சமுதாயத்தில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு படிப்பு. அப்பேற்பட்ட படிப்பை இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கான் சார், அங்கே போனால் போய் படிப்பானா சார்? கண்டிப்பாக படிப்பாங்க மேடம். ஏன் படிப்பான்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியத்திலே படிப்போம், ஆனால் இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக வந்து பேச மாட்டோம். ஏன்னா கூட உள்ள எந்த பசங்களும் பேச மாட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நாடுகளில் இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து போஸ்னியாவை எடுத்துக்கோங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவாக இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்காவாக இருக்கலாம், இல்லை எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 20 பேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸாக, மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ், அசைன்மெண்ட். ரிட்டன் எக்ஸாம் கான்செப்டே கிடையாது மேடம். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனாலும் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், ஈஸியாக படித்து வந்து பாஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்க வந்து 3 மாதத்தில் சரளமாக இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. 6 மாதத்தில் அந்த நாட்டோடைய மிக முக்கியமான மொழி ஃப்ரெஞ்ச். இப்போ யூரோப்பில் 27 நாடுகள் இருக்குது, அதில் 17 நாட்டிலேருந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு மொழி கற்றுக்கிட்டோம்னா நம்ம யூரோப்பில் போய் செட்டில் ஆகிறது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய மாணவர்கள் மேடம் கிராமத்துலேருந்து போகிறாங்க. இன்றைக்கி மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திண்டுக்கல், தேனி, கம்பம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னைன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமோகா மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி தான். மாடர்ன் டே டெக்னாலஜியோட கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க.
எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மேடம், இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பேசிக்லேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. பேசிக் ஃபிசிக்ஸ்னா என்ன, பயாலஜினா என்ன, பயோகெமிஸ்ட்ரினா என்ன, அனாட்டமினா என்ன, பெத்தாலஜி பேசிக்லேருந்து வந்து கற்றுக் கொடுக்குறதுனால நம்ம குழந்தைங்களால வந்து ஈஸியாக வந்து கோப்பப் பண்ணிக்க முடியும். அதனால எந்த ஒரு பேரண்ட்ஸும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், பிளாஸ்டினேட்டட் பாடி சொல்லுவாங்க. இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. இறந்த பாடியை பதப்படுத்தி எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு அனாட்டமி லேபில் தே ஆர் கிவிங் லைவ் எக்ஸ்போஷர். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனாலும் அவங்களாலே படிக்க முடியும் மேடம். அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது இல்லாமல் அவங்க எங்கே என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, தேர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். இன்னைக்கு உலகத்திலே கஷ்டமான எக்ஸாம் இது USMLE எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம். இங்கே அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக USMLE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. லண்டனில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க மேடம். இப்போ நம்மளுடைய மாணவர்கள் லண்டனில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய MS படிப்பு வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வைக்கக்கூடிய அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் அவங்களே ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக கற்றுக் கொடுப்பாங்க, ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்ன MBBS படிக்கிறோமோ அதே MBBS படிப்பை தான் அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. பட் என்னென்னா அந்த டெக்னாலஜி மாறுது, அந்த வே ஆஃப் டீச்சிங் மாறுது, புது கல்ச்சர், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, அந்த ப்ரொஃபஸர், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாக வந்துடுது. அதனால் எந்த ஒரு மாணவர்களும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு பெற்றோர்களும் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களாலையும் இது மாதிரி இடங்களவே படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதற்குண்டான எல்லா உதவிகளும் அமோகமலையும் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்க சார். இப்போ வெளிநாடுன்னு சொல்லும்போது எல்லா பேரண்ட்ஸும் பயப்பட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம்? ஆக்சுவலாக மேடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 5 கோடி ரூபா செலவு பண்ணி MBBS கோர்ஸ் படிக்கலாம், 30 லட்ச ரூபா செலவு பண்ணி MBBS கோர்ஸ் படிக்கலாம், 25 லட்ச ரூபா செலவு பண்ணி MBBS கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ அதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, சார் நான் ஒரு MBBS படிக்கணும் சார், MS படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும், ஒரு 3-4 வருஷம் அந்த நாடுகளில் வந்து வேலை செய்யணும், ஒரு PR வாங்கி செட்டில் ஆகணும் சார், திருப்பி நான் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான நம்பர் 1 டாக்டரா, நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லைனா வந்து ஆர்த்தோவோ இல்லை பீடியாட்ரிஷனோ வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆசை இருந்ததுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் போஸ்னியாவில் இப்போ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, அர்மேனியா, செர்பியா, ஜார்ஜியா, ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரொமேனியான்னு சொல்லிட்டு போலண்டு, லாட்வியா, லித்துவேனியா சொல்லி நிறைய நாடுகள் வந்துருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. ஜஸ்ட் 3000 யூரோ சார். நம்ம ஊர் ஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லட்ச ரூபா. நான் சொல்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலோ கல்வி படிக்கணும் ஆசைப்படுறீங்களா, 3,50,000 ரூபா. ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேர்மாக வந்து கட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 3000 யூரோ ஃபீஸ்னா இப்போ ஒரு 1500 யூரோஸ் கட்டிக்கலாம், 6 மாதம் கழிச்சு ஒரு 1500 யூரோஸ் வந்து கட்டிக்கலாம். அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் உங்களால் படிக்க முடியும். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். உங்களுடைய ஃபீஸு, தங்கக்கூடிய செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 4லேருந்து ஒரு 4.5 லட்ச ரூபா. 6 வருஷம் படிக்கணுமா, 26 லட்சம் தான் செலவாகுது. நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 லட்சம் சொல்கிறேன், 30 லட்ச ரூபா. எதனால் நான் 30 லட்ச ரூபா சொல்கிறேன்னா, இங்கேருந்து போகும்போது நம்ம விசா எடுக்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், கன்சல்டிங் ஃபீஸ் இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 6 வருஷம் ஒரு 30லேருந்து 32 லட்ச ரூபாவில் நீங்கள் போஸ்னியாவில் படித்து முடிக்க முடியும். இதே படிப்பேன் மேடம். இப்போ ரஷ்யாவில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்ச ரூபா வரும். ஒரு 3 லட்ச ரூபா. 6 வருஷம் படிக்கணுமா, 22லேருந்து 25 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சில டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எங்களால் உங்களுக்கு ஒரு MBBS படிப்பை எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அர்மேனியாவில் படிக்கணும் சார். ஏன்னா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி 125 வருஷமாகுது. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிசன்ஸ் ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல உருவாக்குனவங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷம் உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் 2 லட்ச ரூபா. 36லேருந்து 38 லட்ச ரூபா செலவாகும். உங்களால் 36லேருந்து 38 லட்சம் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக அர்மேனியாவில் படிக்கலாம். இங்கே இப்போ ஜார்ஜியாவில் போகிறீங்க, ஜார்ஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா பெரிய யூனிவர்சிட்டியில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா $8,000. இப்போ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டுமே வந்து 6.5 லட்ச ரூபா.
ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஒரு 2 லட்ச ரூபா, மினிமம் ஒரு 9 லட்ச ரூபா செலவு பண்ணணும். 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 லட்ச ரூபா செலவாகுது. நீங்கள் 55லேருந்து 60 லட்ச ரூபா செலவு பண்ணி படித்தாலும் சரி, இல்லை 70லேருந்து 80 லட்சம் செலவு பண்ணி படித்தாலும் சரி, 30 லட்சம் செலவு பண்ணி படித்தாலும் சரி, எல்லா படிப்புமே ஒன்று தான். என்னுடைய விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம எதனால் நம்ம எந்த எக்ஸஸ் வந்து செலவு பண்ணணும். பட் இருந்தாலும் இல்லை சார் நான் ஜார்ஜியா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களால் டுப்ளிஸில் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும், கக்காஸில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கசகிஸ்தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வெஸ்ட் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் ஆவரேஜாக படிக்கிறதுக்கு 5லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா செலவாகுது. எப்படி பார்த்தாலும் 30லேருந்து 35 லட்ச ரூபா செலவாகும். இல்லை சார் நான் வந்து ஷெங்கன் கண்ட்ரியில் படிக்கணும், அது இங்கே லாட்வியா, லித்துவேனியா, இல்லை போலண்டு, இது மாதிரி நாடுகளில் ஒரு MBBS படிக்கிறதுக்கு உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 12 லட்ச ரூபா, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் சேர்த்து ஒரு 15 லட்ச ரூபா, ஒரு 1 கோடி ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா இது மாதிரி நாடுகள்லையும் அமோகா மூலியமாக அட்மிஷன்கள் எடுத்து கொடுக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இது இன்னைக்கு நேற்று கிடையாது, என்னுடைய 17 வருட அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் 2000 டாக்டருக்கு மேலே நீ தமிழ்நாட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ, ஸ்டூடெண்ட்டுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு MBBS இங்கிலீஷில் வந்து படிக்கணும், MS படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கணும், நாளைக்கு இங்கே வேலை செய்யணும், திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளியே ஆசைப்பட்டீங்கன்னா நம்பர் 1 ஆப்ஷன் போஸ்னியா. ஏன்னா இதற்கு குறைவான செலவில் உலகத்தில் உங்களால் எங்கேயுமே படிக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி ரஷ்யாவில், ஜார்ஜியாவில், இப்போ செர்பியாவில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8000 யூரோ, நம்ம ஒரு காசுக்கு 7.5 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணணும். போஸ்னியா வந்து பக்கத்து நாடு தான், ஆனால் நம்ம எதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்கு அது மாதிரி இடத்துல அட்மிஷன் வேணுமா, எங்களால் செர்பியாவில் கூட அட்மிஷன் கூட எடுத்து கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போசர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா, 6 வருஷமா ஒரு 30லேருந்து 32 லட்சம் செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா இது மாதிரி நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் எங்களால் நிச்சயமாக ஒரு MBBS அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நான் திருப்பியும் சொல்லிடுறேன், ஜார்ஜியாவில், ரஷ்யாவில், கசகிஸ்தானில், கிர்கிஸ்தானில், செர்பியாவில் எந்த நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா MBBS படிப்பை முடித்த பிறகு MS படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்க முடியாது. ஏன்னா MBBS படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது. இப்போ MSல கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி படிப்பை நீங்கள் படிக்கணும்னா ஸ்காலர்ஷிப்பாக இங்கே படிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க மேடம், ஒரு 3 விதமான ஸ்காலர்ஷிப் இருக்குது. முதல் ஸ்காலர்ஷிப், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 20 பேர் இருக்காங்க, அந்த 20 பேரில் நீங்கள் நம்பர் 1 இல்லை நம்பர் 2ல் வந்துட்டிங்கன்னா 2வது வருஷம் ஃபீஸ் கட்டும்போது பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அர்மேனியா ப்ளஸ் போஸ்னியாவில் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த நாடுகள்லையும் கிடையாது. ஜெர்மன் கவர்மெண்ட் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. முதல் 3 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்களா, அடுத்த 3 வருஷம் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டின அவசியம் கிடையாது. இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஊரில் MBBS படிப்பும் சிரமம் தான், MS படிப்பும் சிரமம் தான். நீங்கள் யூரோப்பில் போய் படிக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராஸில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் அங்கே இருக்கக்கூடிய டாப் லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 65 நாட்டு மக்கள் தங்கி படிக்கிறாங்க, 10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கிலீஷில் பேசிக்கலாம். போஸ்னியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்டாக வந்து இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்திக்கூடாது? யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க்லோன் அசிஸ்டன்ட் எல்லாமே நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மேடம், உங்கள் குழந்தைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க கூட நானும் கூட போகிறேன், நானும் கூட போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு அங்கே 1 மாதம் தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தப்பறம் தான் இந்தியாவுக்கு வரோம். நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அவங்க தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்க, உங்கள் ரூம்மேட்ஸ் யார், ஒழுங்காக படிக்கிறீங்களா இல்லையா, உங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உட்பட நாங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஸோ என்னுடைய குழந்தைங்கள் மாதிரி உங்களை வந்து பார்த்துக்குவேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நான் சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யார் இந்த 3 பேருக்கு 3 விஷயத்துக்கு ஒத்து போகிறீங்களோ அவங்க மட்டும் அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு
உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம், ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். Welcome to the Faculty of Medicine, University of Banja Luka, where excellence meets opportunity. Established in 1976, our esteemed institution has been a beacon of medical education, offering programs in medicine, dentistry, pharmacy, and nursing. Our curriculum is designed to nurture not just knowledge, but also compassion, empathy, and critical thinking, preparing our students to become the next generation of healthcare leaders. At the Faculty of Medicine, University of Banja Luka, we believe in a hands-on, practical learning approach, ensuring our graduates are ready to make a difference from day one. With a commitment to excellence and innovation, our institution provides an environment where students thrive academically and personally. Join us at the Faculty of Medicine, University of Banja Luka, and embark on a journey of discovery, growth, and impact. Your future in medicine begins here. தொடர்ந்து பேசலாம் சார். எம்பிபிஎஸ்ஸை தொடர்ந்து எம்எஸும் சில நாடுகளில் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து எவ்வளவு சீட் வந்து இருக்குது? ஸ்பாட் அட்மிஷன் எதுவும் இருக்கா? சீக்கிரம் முன்னுரிமை அடிப்படையில் ஏதேனும் சீட் வந்து அலாட் பண்ணுறீங்களா? அது கொஞ்சம் டிஸ்கிரைப் கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக மேடம், இப்போ நம்ம ஊரில் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க மேடம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ் படிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 26 ஸ்பெஷலைசேஷன் மேடம் இருக்குது மேடம். இப்போ எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி நிறைய ஸ்பெஷலைசேஷனும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போ நான் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் மேடம், 2 ஆப்ஷன் இருக்குது மேடம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இப்போ நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் இப்போ இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் நான் முடிச்சுட்டு நான் ஒரு எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகே பிளாப் எக்ஸாம் எழுதணும், யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் யூஎஸ்எம்எல் எக்ஸாம் வந்து எழுதணும், ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம் வந்து இருக்குது. என்ன தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் கூட மேடம் நீங்கள் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் ஒரு செமஸ்டர் ஃபீஸே 35,000 40 லட்ச ரூபா வரும். மினிமம் ஒரு 2 to 3 கோடி ரூபா பக்கம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மேடம். இதில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்டையர் யூரோப்பியன் ரீஜன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்றைக்கி 125 வருஷம் பழமை வாய்ந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மேடம். இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த WHO + UN வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால இப்போ இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் முடிக்கிறீங்க, இல்லை இந்தியாவில் ஒரு பிடிஎஸ் முடிக்கிறீங்க. பிடிஎஸ் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிடான்டிக்ஸ், இல்லை ஆர்த்தோடான்டிக்ஸ், இல்லை மேக்ஸோ ஃபேஷியல் சர்ஜரி, இது மாதிரி படிப்பு நீங்கள் படிக்கணும். இல்லைனா சார் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கார்டியாலஜி, இல்லை ரேடியாலஜி, இல்லை ஆர்த்தோ, இல்லை பீடியாட்ரிக்ஸ் இது மாதிரி படிப்பு வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு வருஷம் ஃபீஸ் வந்து $6,000 தான். இது ஆச்சரியமான விஷயம், ஆனால் அதான் உண்மை. நீ ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 5 லட்ச ரூபா கட்டினா போதும். இப்போ 2 வருஷம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணுமா 10 லட்ச ரூபா. லிவிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா. ஒரு 16 ஒரு 20 லட்ச ரூபா இருந்ததுன்னா இப்போ இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. நீங்கள் தாராளமாக அர்மேனியாவில் படிக்கலாம். எதனால் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த WHO + UN வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த யுனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 125 இயர்ஸ் ஆகுது. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க. பொதுவாகவே மேடம் இந்த போஸ்னியா இல்லை அர்மேனியா இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டின் கண்ட்ரி. எப்படின்னா பழைய காலத்து கிறிஸ்டின், பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு மேடம். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப 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 அதிகம். அதனால் எந்த பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி பாதுகாப்பை பற்றி கவலைப்பட அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த மொழி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் நான் சொல்கிறப்ப யூரோப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த நாடுகளில் வந்து வேலை செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அக்ரெடேஷன் யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸில் தே காட் மெம்பர்ஷிப். சப்போஸ் இங்கே முடித்த பிறகு நீங்கள் லண்டனில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லண்டனில் ஒரு டாக்டரோடைய மினிமம் சேலரி மாதம் 15 லட்ச ரூபா. யூஎஸில் ஒரு டாக்டரோட மினிமம் சேலரி மாதம் 18 லட்ச ரூபா. நீ யூரோப்பில் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தாராளமாக யூகே உள்ள போய்க்கலாம். அதே மாதிரி தான் மேடம் இப்போ யூஎஸில் போயிட்டு வந்து அவங்க செட்டில் ஆக ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த யூஎஸ்எம்எல் எக்ஸாம் வந்து ட்ரைனிங் தராங்க. நாளைக்கு படித்து முடிச்ச பிறகு இங்கே தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் உள்ள போய்க்கலாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, சார் நான் அங்கேயே படிக்கணும் சார், ஒரு 4-5 வருஷம் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய குறிப்பாக இந்த போஸ்னியாவில்
அர்மேனியாவில் படித்து முடிச்சுட்டு யூரோப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கி இன்டர்ன்ஷிப்போட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அந்த வகையில் அந்த நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டோடைய பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு விசாவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு 27 நாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாடுகளில் போயிட்டு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டோட பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். ஸோ அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ இந்தியாவில் பிடிஎஸ் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபர்தராக ஒரு எம்டிஎஸ் பண்ணணும், இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் பண்ணணும், இல்லை சார் நான் 12th முடிச்சுட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் அமோகா மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஸ்காலர்ஷிப் தராங்க. ப்ராப்பராக படிச்சிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் குறைக்க முடியும். இது சாத்தியம்தான். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அது மாதிரி மாணவர்களுக்கு நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். சரி, இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படித்த மாணவர்கள் இப்போ எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவங்க வந்து மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? மேடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஒருத்தர் 2 பேர் கிடையாது மேடம். நான் சொல்கிறது எப்படின்னா 2007 மேடம் இன்றைக்கி எவ்வளோ விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுவதும் நான் கொடுத்துட்ருக்கேன் மேடம். இன்றைக்கி என்னென்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கோங்களேன், 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேடம் எல்லா ஏரியாவில் மேடம், இப்போ குறிப்பாக சென்னையில், மதுரையில், புதுக்கோட்டையில், ஆலங்குடியில், தஞ்சாவூரில், பட்டுக்கோட்டில், காரைக்குடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் மேடம் என்னுடைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வேலை செஞ்சுட்ருக்காங்க மேடம். என்னென்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது எனக்கு எல்லாருனாலும் முடியாதுன்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ அதை நாங்கள் மாற்றி இப்போ நான் என்ன பண்ணேன்னா எம்பிபிஎஸ்ஸே வெளிநாட்டில் படிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். நாங்கள் ஒன்றும் ஏஜென்ட் கிடையாது. எங்களை தவிர வேறு யாருனாலையும் பாஞ்சாலுக்காலேயோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜியோலையோ எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையோ அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியாது. அதில் இப்போ அமோகா மூலயமா இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா உங்களுக்கு எந்த நாட்டில் வேணாலும் படிக்கலாம், எங்களால் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு சப்போஸ் அந்த நாட்டில் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்களா, சார் நான் யூரோப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணணும் சார், அப்போனா நீங்கள் வந்து போஸ்னியா போயிருங்க. ஏன்னா போஸ்னியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜியோவில் இருக்கலாம். அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தாராளமாக அந்த நாடுகளில் வேலை செய்யலாம். அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ ஜெர்மனில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300 வருஷம் 400 வருஷம் ஆகுது. அது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ணாமல் உங்களுடைய எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக பண்ணி படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன ரெக்கையர் டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம், எம்எஸ் படிப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக எங்களால் வந்து ஹெல்ப் வந்து பண்ணி கொடுக்க முடியும். அமோகா ஓவர்சீஸ் வாயிலாக கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்ஸை பகிர்ந்துக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் அபிராமி, அப்பா பேர் உலகநாதன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் பன்னிலுக்கா போஸ்னியாவில் தான் படிக்கிறேன். இந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் மென்னை விட விமன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால இங்கே ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வர கேர்ள்ஸ் எல்லாருமே பயப்படாமல் இங்கே வரலாம். பொண்ணுன்னா இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை, இங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து கார்த்திக் சார் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சிலேருந்து வரேன். அவங்க தான் என்னோட அட்மிஷன் அக்காமடேஷன் எல்லாத்துமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து MCI, WHI எல்லாமே ரெகக்னைஸ் தான். இங்கே படித்து முடிச்சுட்டு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட நம்ம போய் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து விமென்க்கு ரொம்ப நல்லா சேஃப்டி இருக்குது, நீங்கள் நம்பி தாராளமாக வரலாம். அண்ட் கார்த்திக் சார் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன், அவரால் தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ அவர் இடையில எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போகிறாரு. தேங்க்யூ. மாணவி ஒருத்தங்க கொடுத்த ஃபீட்பேக்கை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம் சார். பெற்றோர்கள் பயப்படுற இன்னொரு விஷயம் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும், அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஃபுட் அதெல்லாம் எப்படி இருக்கும் தான், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். கண்டிப்பாக மேடம். சேஃப்டியை பொறுத்தவரை மேடம் நான் சொல்ல வேண்டாம் மேடம், ஏற்கனவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து எந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குழம்பி போக வேண்டாம் மேடம். ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்மளை குழப்பி விடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்களே தவிர
சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்து மிக மிக குறைவு. என்னுடைய 17 வருட அனுபவம், 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு, 2000 டாக்டர்ஸ்க்கு மேலே வந்து உருவாக்கியாச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 பேர் வந்து இதற்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. உலகத்தில் பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ் வந்து இருக்குது. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் கவலைப்பட வேண்டாம். இப்போ அமோகா மூலியமாக மேடம் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 150 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. அதனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட மேடம் அங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றி பேசுனீங்கன்னா நம்ம ஊரில் கொடைக்கானல், ஊட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மேடம் அங்கேயே இருக்குது மேடம். பெருசாக டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கிடையாது. இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், டெல்லியில் ஒரு கிளைமேட் இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு கிளைமேட் இருக்கும், கேரளாவில் ஒரு கிளைமேட் இருக்கும், பாம்பேயில் ஒரு கிளைமேட் இருக்குது மேடம். நம்ம ஊரில் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் சாப்பாடு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் நாட்டில் வந்து படிங்க, நம்ம இந்தியன் ஃபுட்டே கிடைக்கும். சாப்பாடு முக்கியமாக சார் இல்லை எஜுகேஷன் முக்கியமாக சார்? நான் சொல்கிறது எப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் குறிப்பாக நீங்கள் போஸ்னியாவை எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அர்மேனியாவை எடுத்துக்கோங்க, இல்லை ரஷ்யாவை எடுத்துக்கோங்க. இந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 90 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த நாடுகளில் பொல்யூஷன் கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, மற்றவங்களை பற்றி அவங்க புறம் பேசுகிறது கிடையாது, அவங்க உண்டு அங்கே வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நாடுகளில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்காது மேடம். சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும், இட்லி தோசை கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அந்த நாட்டு கிளைமேட்டிக் கண்டிஷனில் மாவு ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. புரோட்டாலேருந்து, சப்பாத்திலேருந்து, ஃபிஷ்ஷிலேருந்து, மட்டன்லேருந்து, வெஜிடபிள்லேருந்து எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும் மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் மெஸ்ஸோடு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆர்வம் தான். ஸோ சாப்பாடை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மார்னிங் வந்து 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 9:30, 10:30, 11:30, 12:30. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் காலேஜ் நடக்கும். 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும், 2 மணி நேரம் தியரிட்டிக்கல் பேஸ் பண்ணியிருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம், ஸ்கைப்பில் பேசிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வருஷத்துக்கு 2 முறை விடுமுறை தராங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்போ 25 நாள் லீவ் தருவாங்க. ஏன்னா அது பொதுவாகவே இந்த கிறிஸ்டின் கண்ட்ரியாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வரது விருப்பப்படுறது கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் எங்களுடைய பிள்ளைகளை போய் பார்த்துருவோன்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து விசா வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் லீவ் தருவாங்க. நீங்கள் தாராளமாக இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்கலாம். என்ன இந்தியாவுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வச்சிட்டோம்னா 45லேருந்து ஒரு 50,000 செலவாகும். இங்கேருந்து சார் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் தான், ரொம்பலாம் கிடையவே கிடையாது. உங்கள் குழந்தைங்க போகும்போது நானும் கூட ட்ராவல் பண்ணுறேன். அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுமோ எல்லா உதவியும் அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். அதனால் கிளைமேட்டை பற்றி கவலைப்படாதீங்க, சாப்பாடை பற்றி கவலைப்படாதீங்க, ஹாலிடேஸ் பற்றி கவலைப்படாதீங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 125 வருஷம் ஆகுது. உலகத்தோடைய முதல் நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி, மெடிசன்ஸ் ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல உருவாக்குனவங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்கள அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா தயவுசெய்து அமுச்சு விடுங்க. தயவுசெய்து மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது சார். எல்லாத்தையுமே காரணம் வந்து சூழ்நிலை தான். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிறந்த நான் 10th வரைக்கும் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தேன். 11th and 12th இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் சென்னையில் பிகாம் படிச்சுட்டு MBA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ சிரமங்கள் பட்டுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா எப்படி பண்ணுறோம்? எல்லாத்தையுமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தான், அந்த முயற்சி தான். உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்களால சாதிக்க முடியும். அதற்கு உண்டான எல்லா உதவிகளையும் நிச்சயமாக அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அந்த ஆசை. சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா, அந்த ஒரு வெறி இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை நீங்கள் அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து மீட் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் MBBS படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கலாம், MS படிப்பை இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். அமோகா மூலியமாக எந்த நாட்டில் வேணாலும் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும் சார். ரஷ்யாவில் போய் படிக்கிறீங்களா 25 லட்ச ரூபாய் படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி தான் கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், ஜார்ஜியா. நான் சொல்கிறது எப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நம்பர் 1 ஆப்ஷனில் அட்மிஷன் வாங்கி தரேன். எதுக்கு நீங்கள் நம்பர் 2 ஆப்ஷன் வந்து போகிறீங்க? ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டுட்டு யார் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் தான். இப்போ வந்து போஸ்னியாவா 140 ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும்,
அர்மேனியாவா ஒரு 70 பேர் போக முடியும். இப்போ ரஷ்யாவில் நான் சொன்னேன் 25 லட்ச ரூபா படிக்க முடியும்னு சொல்லிட்டு மொத்தமாகவே 30 சீட்டு தான் இருக்குது. அந்த 30 பேரில் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக சீட்டுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். சரிங்க சார். இப்போ சமீபத்தில் 12th ரிசல்ட் வந்து வெளிவந்துச்சு. இப்போ வெளிநாடுகளில் போய் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? மேடம் அப்ளிகேஷன் ப்ராசஸில் ரொம்ப ஈஸி மேடம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டாம். IELTS எக்ஸாம் தேவை கிடையாது, TOEFL எக்ஸாம் தேவை கிடையாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் மட்டும் போதும். தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்டும் தாராளமாக அங்கே போய் படிக்கலாம். இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். என்ன அப்ளிகேஷன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி, 12th அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆதார் ஐடி, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் காப்பி. இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறலாம், இல்லை மெயில் பண்ணி விட்டுறலாம். இதை நீங்கள் ஹார்ட் காப்பி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது இல்லாமல் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $125 இருக்கும். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா எப்போ ஸ்பாட் அட்மிஷன் நடந்துட்டுருக்கு, எப்போ செமினார் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ குறிப்பாக சண்டே கூட நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும், அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு MBBS அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலைஞர் செய்திகள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவிலேருந்து துபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுகிறாங்க. அங்கே இருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் நாகர்கோவில் இருந்தாலும் சரி, இல்லை கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் சார், ஒரு MBBS அட்மிஷன் வேணும், இல்லை இன்ஜினியரிங் அட்மிஷன் வேணும், அவங்க MBBS + MS படிப்பை படித்து முடிச்சுட்டு திருப்பி நம்பர் 1 டாக்டர் இந்தியாவுக்கு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை என்னை வந்து அப்ரோச் பண்ணி என்னை மீட் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா MBBS + MS 2 படிப்பையுமே இங்கிலீஷில் படிக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 5.5 லட்ச ரூபா. 6 வருஷம் படிக்கணுமா, ஒரு 32 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். அர்மேனியாவா 37லேருந்து 38 லட்சம் செலவாகுது. இல்லை மற்ற கண்ட்ரிகளில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆவரேஜ் எந்த நாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு 40 லட்ச ரூபா பக்கம் செலவாகும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாமல், சார் நான் நீட்டில் 200 மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார், 300 எடுத்திருக்கேன், நான் ரிப்பீட்டட் போட்டிருக்கேன், தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் நேரடியாக வாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு வந்து அட்மிஷனுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அமோகா ஓவர்சீஸ் மூலயமா நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். ஏன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேடம், படிப்பு மட்டும்தான் மேடம் நம்மள்ட்ட வந்து யாருமே எடுத்துட முடியாது. அந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் படிக்கிறதே சிறப்பு. அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் மேடம் MBBS படிப்பை படிக்கலாம், இன்ஜினியரிங் போகலாம், MBA போகலாம், MS படிப்பு படிக்கலாம். உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா எங்களால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா மேடம், எவங்க ஒருத்தவங்க அந்த மைண்டை, அதை சொல்லுவாங்களே, இரும்பை உலகத்தில் யாருனாலும் அழிக்க முடியாது, அதோடைய துகள் அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனுஷனை யாருனாலும் அழிக்க முடியாது, அவங்களுடைய மைண்ட் செட் தான் அழிக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மைண்ட் செட் தான். இந்த மைண்டை நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுவும் குறிப்பாக யங் ஏஜ் 17-18 வயசு தான் உங்களுக்குலாம் ஆகுது +2 முடித்த பிறகு. இந்த வயசில் தான் நீங்கள் நிறைய ஆசைப்பட முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் மேடம், உங்களுடைய பாசிட்டிவான இந்த ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட். அப்துல் கலாம் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, வித்தவுட் யுவர் இன்வால்மெண்ட் யூ கேனாட் சக்சீட், வித் யுவர் இன்வால்மெண்ட் யூ கேனாட் ஃபெயிலும்பார். கடவுள் நம்பிக்கை. இந்த 5 விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மேடம், MBBS படிப்புன்னா என்னன்னு தெரியாது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்ன எக்ஸாம் வைப்பாங்க தெரியாது, பாஸ்போர்ட்டை பற்றின புரிதல் வந்திருக்காது, வெளிநாட்டை பற்றின புரிதல் இருக்காது, சும்மா உட்காந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. தயவு செய்து நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட பழகாதீங்க. எந்த ஒரு மாணவரும் நெகட்டிவாக யோசிக்க தேவை கிடையாது. நம்ம ஊரில் படிக்க முடியாத இதே படிப்பை MBBS படிப்பை இங்கே போய் படிங்க, MS படிங்க, 4 வருஷம் வேலை பார்க்குறங்க, கம்பேக் டு இந்தியா, ஒர்க் ஃபார் இந்தியா. இந்தியாவில் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். 1500 நாள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அடுத்த 50 வருஷம் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அது ஒரே ஒரு படிப்பு MBBS படிப்பு மட்டும்தான். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். உங்கள் குழந்தைங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அன்றைக்கே செஞ்சிடணும். நான் எல்லாமே சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ யார் லைஃப்பில் ஜெயிப்பாங்க? எந்த ஒரு வேலையும் உடனே செய்யணும். உங்களுக்கு அட்மிஷன் வேணுமா, உடனே அமோகாவோட செல் நம்பர் எடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் எடுங்க, உடனே கால் பண்ணுங்கள். என்னென்ன ரெக்யூர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அமோகா மூலியமாக உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட் எந்த உதவியாக இருந்தாலும் பண்ணி கொடுக்க முடியும். சொல்லுவாங்க மேடம் 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் ஸ்டெப் வேறு எதுவும் கிடையாது, அமோகா தான். ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே சாதிக்க தான் பிறந்திருக்கும். அது படிப்பு மூலியமாக மட்டும்தான் சாதிக்க முடியும். அந்த படிப்பை வெளிநாடுகளில் போய் படித்து முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வரலாம், ஒரு குவாலிட்டியான இன்ஜினியராக வரலாம், ஒரு குவாலிட்டியாக MBA படித்து முடிச்சு வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ண அவசியம் கிடையாது. மிக குறைந்த கட்டணத்தில் ஸ்காலர்ஷிப்ஸோட யார் வேணுமே படிக்க முடியும். அதற்கு உண்டான எல்லா உதவியும் அமோகா மூலிமா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பா நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், இணைந்திருங்கள்.